Hi, welcome to Placibo. Today we are going to conduct an expert-based task to our students. So let's have a quick introduction about them. Hi, I'm Dinesh. I'm participating in this expert-based task and I am excited about it. Hi, I'm Sabri Vasan. I'm excited to participate in this expert-based task which is conducted by Placibo. Hi, I am Bhunesh. I am participating expert-based task. என்ன டாஸ்க்னு தெரியல, ரொம்ப ஆர்வமா இருக்கு. என்ன டாஸ்க் கொடுக்க போறாங்க? இன்னைக்கு என்ன பண்ண போறீங்கன்னா Auth மாடியூல் கிரியேட் பண்ண போறீங்க Backend with Express.js and MongoDB. ஓகே, ஸோ அதோட சேர்த்து போஸ்டர் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. அதில் யூசர் நேம், மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் அண்ட் யூசர் லாகின், அதில் வந்துட்டு ரிட்டன் அண்ட் வெரிஃபை JWT. ஓகே, ஸோ அண்ட் ஒன் மோர் திங், secure all socket connections with the token. ஓகே, ஸோ நீங்கள் அந்த டாஸ்க் மட்டும் பண்ணுறது இல்லாமல் இது கூட சேர்த்து உங்களுக்கு ஒரு ஹேர்டில் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அது என்னென்ன ஹேர்டில் அப்படின்னா, நீங்கள் வந்து ChatGPT யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அண்ட் தென் எந்த ஒரு டெம்ப்ளேட்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. லைக் ஹேண்டில் பார்ஸ், இந்த மாதிரி எந்த டெம்ப்ளேட்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஒன் மோர் ஹேர்டில் என்னன்னா, pages must be rendered on clients only. ஓகே, அண்ட் server must be rendered on clients pages only. So this is the task you're gonna do. So Express.js வந்து ஒரு Auth module கிரியேட் பண்ண போகிறோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் மெயின் திங் இஸ் ஹேண்டில் பார்ஸ் டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் யோசனை இது இப்போ பண்ண போகிறோம். கொஞ்சம் அது மட்டும் டிஃபிகல்ட். லாகின் ரெஜிஸ்டர் ஓகே, இப்போ ஈஸியாக ஓரளவுக்கு பண்ணிடலாம். ஹேண்டில் பார்ஸ் வந்து இப்போ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க. ChatGPT அதெல்லாம் யூஸ் பண்ணால் கூட சரி, ஓகே பண்ணுங்க. ஹேண்டில் பார்ஸ் இல்லாமல் எப்படி பண்ணுது? ஸோ எங்களுக்கு கொடுத்துருக்கிற டாஸ்க் என்னன்னா, ஒரு Auth மாடியூல் கிரியேட் பண்ணணும் ப்ளஸ் ரெஜிஸ்டர் அண்ட் லாகின். ஈஸி தான், பட் ஃப்ரண்ட் அண்ட் வியூஸ் பார்க்கும்போது ஹேண்டில் பாஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் ஃபீல் பண்ணுறேன், பட் சேலஞ்சிங்காக இருக்கும். கைஸ், உங்களுக்கு என்ன டாஸ்க்னு சொல்லியாச்சு அண்ட் என்ன ஹேர்டல்ஸ்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதோட டாஸ்க் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 hour. ஸோ யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டாஸ்க் அசைன் பண்ணி அண்ட் ஹேர்டல்ஸுமே அவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ அவங்க எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அவங்ககிட்ட கேட்கலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் தினேஷ். ஸோ இப்போ வந்து பேக்கெண்ட் செட்டப் பண்ணியாச்சு. மீன்ஸ் டேட்டாபேஸ் செட்டப் பண்ணிட்டோம், ரவுட்ஸ் டிஃபைன் பண்ணியாச்சு, லாகின் அண்ட் ரெஜிஸ்டர் லாஜிக் எழுதிட்டு இருக்கேன். கிளைண்ட் சைடு ரெண்டரிங் தான் போப்பேன். ஸோ ரிவர் சைட்லேருந்து வர மாதிரி. ஸோ தினேஷ் அவரோட டாஸ்க் எப்படி போயிட்டு இருக்குன்ற மாதிரி சொன்னாரு. நெக்ஸ்ட் நம்ம சபரிவாசன் எப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்கலாம். பேக்கெண்ட் 50% முடிச்சிருக்கேன், விச் மீன்ஸ் ரவுட்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். அண்ட் தென் மங்கோஸ் பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணிவிட்டு MongoDBயோட கனெக்ட் பண்ணிவிட்டு, ஸோ நெக்ஸ்ட் ரிமைனிங் பார்ட் ட்ரை பண்ணிவிட்டு. இப்போ நம்ம புவனேஷ் எப்படி இந்த டாஸ்க் பற்றி ஃபீல் பண்ணுறாரு, அவருக்கு இந்த ஹேர்டல்ஸ்லாம் எப்படி இருக்குது, அதை டேக்கிள் பண்ணி எப்படி அவர் பண்ணிட்டு இருக்காருன்றதை கேட்கலாம். இப்போ வந்து பேக்கெண்டில் வந்து MongoDBயோட கனெக்ஷன் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். லாஜிக் எழுதிருக்கேன், யூசருக்கு ரெஜிஸ்டர் பண்ண லாஜிக் எழுதிருக்கேன். அதே மாதிரி அதை நெக்ஸ்ட் வந்து ஃபர்தர் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் ஸ்டெப். கைஸ், யுவர் டைம் இஸ் ஓவர். நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ டைம் முடிஞ்சிருச்சு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் தினேஷ் அவரோட டாஸ்க்கை எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு, இது வரைக்கும் என்னென்ன மாடல்ஸ் அவர் கிரியேட் பண்ணியிருக்காருன்றதை அவர்கிட்ட கேட்கலாம். So coming to my code, firstly I created the Express.js boilerplate code and then I installed the required packages, which is Mongoose and bcrypt to encrypt the password and .env to store the important details, related URLs and secret keys, JSON web token to generate token. That's it. And then I separated the register and login routes and added the register logic and the login logic inside the routes. And in the login page, in the login route, I generated the token. Which would be used for authentication between the post login pages. So coming back to my task, what are the difficulties which I faced was creating backend was easy for me, and main twist where it was that we shouldn't have to use handlebars, which I was much familiar with, but then that was the main time which took me, that how I am going to render the HTML page or how I am going to establish the connection between the front end and the back end. So I would like to get the real-time genuine feedbacks from the experts, and also I have completed my backend part. I would like to insist the expert who have given this task to go through my code and suggest what are the things which I have could improve and help me to get this task completed. Thank you.
தினேஷ் அவரோட ஹேர்டில்ஸ் அந்த டாஸ்க்லாம் எப்படி பண்ணன்ற மாதிரி நமக்கு சொல்லியிருந்தாரு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சபரிவாசன் கிட்ட எப்படி அந்த டாஸ்க் அண்ட் ஹேர்டில்ஸ்லாம் அவர் எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். Hello everyone. Now I'm going to share about my task which is given for me to create a Auth module. So in this task I firstly create an Express application using npm space express -generated command, and I created a folder routes which consist of login.js for user login and register.js for user registration. So in this register.js I import the HTTP methods like post method for getting user data by registering, and I installed a bcrypt package for bcrypt algorithm for hashing the password. And in the login.js I decode the password using bcrypt.compare, and for authentication usage I installed JWT, which means JSON Web Token, for generating a token and generate a session for per user. So I really enjoyed my participating in this task because I'm facing new challenges like without using HBOs, because I'm frequently using HBOs with the front-end views. So if I have a time, which means I try to finish that, and I'm expecting from the expert for my guidelines to improve my ability to solve these kinds of tasks. Thank you. சபரிவாசன் அவரோட டாஸ்க் எப்படி பண்ணியிருந்தாருன்றதை ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் நம்ம புவனேஷ் இப்போது எப்படி அந்த டாஸ்க் பண்ணியிருக்காரு, என்னென்ன ஹர்டில்ஸ் அவர் ஃபேஸ் பண்ணாரு அண்ட் அதை எப்படி சேலஞ்ச் பண்ணி அவர் பண்ணியிருக்காருன்றது இப்போ அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த டாஸ்க்ல என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து npx express generator இன்ஸ்டால் பண்ணி, நெக்ஸ்ட் வந்து npm இன்ஸ்டால் பேக்கேஜ்லாம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட் வந்து MongoDB வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட் வந்து decrypt என்கிரிப்ட் பண்ணுறது பாஸ்வேர்டு வந்து அது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட் வந்து mongoose வந்து இம்போர்ட் பண்ணோம். mongoose வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட் வந்து app.js யூசர் நேம் மெயில் ஐடி பாஸ்வேர்டு போட்டு ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ரிஜிஸ்டர் பண்ண டேட்டா வந்து MongoDBல வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ வந்து MongoDB வந்து பாஸ்வேர்டு வந்து decrypt ஆகி தான் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ வந்து லாகின் பண்ணாங்கன்னா, லாகின் பண்ணும்போது பாஸ்வேர்டு போயிட்டு யூசர் மெயில் ஐடி வச்சு பாஸ்வேர்டு வந்து அவங்க என்டர் பண்ண பாஸ்வேர்டு டீக்ரிப்டோட பண்ணி இப்போ அந்த பாஸ்வேர்டு இருக்கிற பாஸ்வேர்டை செக் பண்ணி லாகின் பண்ணோம். ஆண்ட்ராய்ட் பாஸ்ட்டை யூஸ் பண்ண சொன்னாலும் எப்படி ஃபஸ்ட் ஆண்ட்ராய்ட் பாஸ்ட்டை யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்ட் பாஸ் யூஸ் பண்ண கூட முதல்ல சர்ச் பண்ணி அதை முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கே முதல்ல டைம் எடுத்தது எப்படி தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணோன்னு. அப்புறம் எந்த ஒரு டெம்ப்ளேட்டும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது கொஞ்சம் இதுவாக இருந்தது, கொஞ்சம் கஷ்டம். இந்த வீடியோ பார்த்துட்டு எக்ஸ்பர்ட்ஸ்லாம் எனக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுங்க, அப்போ தான் எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. இந்த டாஸ்க் பண்ணதில் எனக்கு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருந்தது. இதேமாரி ப்ராஜெக்ட்லாம் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதேமாரி டாஸ்க்லாம் கொடுத்துட்டு சால்வ் பண்ணிட்டு நியூ திங்ஸ்லாம். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க சைட்லேருந்து கொடுத்துருக்க டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு உங்கள் சைட்லேருந்து நீங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் ஷேர் பண்ணலாம். அடுத்தடுத்து இதே போல் எக்ஸ்பர்ட் பேஸ்ட் டாஸ்கில் உங்ககிட்ட கனெக்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.